அது ஒவ்வொரு தரம் திட்டமிடுவோம், பல்வேறு வேலைகள் நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி இந்த முறை திருச்சியிலேருந்து தொடங்கி ஒரு பதியாக சந்திக்கும் போது நம்மளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும், நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான். நான் தான் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி போயிட்டு 15-20 ஆண்டுகளாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதே நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்க போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்காது. வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்விதான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது, அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறதான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய், நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தில் தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டுறீங்க. அதுவும் மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஒரு அதிகாரிகள் அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா அப்போ ஊர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவா, மண்ணை எழுதிட்டு போயிடுவா, குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யார்? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார்? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது, கண்டுகொள்றது இல்லை. பாடட்டும், எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கேட்போம் ஒரு தடவை. எப்படி சொல்லுவாங்கல்ல, குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுத்தோம், அப்புறம் தமிழ் மகன் ஒரு 1000 கொடுத்தோம். இதை தவிர வேறு ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம். விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலிருந்து நாட்டின் பாதுகாப்புக்கு போய் செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல நாங்கள். அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாகி போச்சு. முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேலத்துக்கெல்லாம் ஒரு 6000 எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை, கொடுத்ததையாவது 6000 கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது 2000 ரூபா அறிவிக்கிறீங்க, அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரல. இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நானும் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துருவோமே. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள்ள கொலை, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை, எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை, தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை, நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலையெல்லாம் பார்க்குற ஒருத்தர், இப்போ நீங்களோ நானோ அல்லது என் குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில் வெளியில் வருவாங்க? எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு? தெருவில் போனால் உயிரோட வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாமல் எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது? கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துகிறேங்கிறது.
ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்கள் மனச்சான்று தொட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அறிவை வளர்க்கிற அறிவு கருவறையில் அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க. ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான். அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. தேர்வு 14,000 ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற 14 வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சுன்னு கடத்தி விடுறது. ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம், அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க, சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு. உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போராட்டம். உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள், எங்கள் அப்பா சொல்கிறாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்தை, இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், உணவளிக்கிறான். உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது. அப்போ 2 தாய். அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்கிறாங்க. மனச்சான்று சொல்லுங்க, எவ்வளோ வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில் சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்து தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்கே சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்கே வாழ்கிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்புனதை தவிர வேற என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, கொலை பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில். காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில் இலக்கு இல்லாமல் சுற்றுக்கலாம், பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சியெல்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க? அவங்க அரசு, அவங்க நூல். இந்த நாடே 90 விழுக்காடு அவங்க நாடு தானே. என்னோட தாழ்மையான கோரிக்கை, இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம். யார் எதிர்க்க போகிறோம்? எதுக்கு அவர் பேரை வைக்கல? கழிப்பிடம் குடிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் 2 தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லு. இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா? கியாபி விஸ்வநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன். எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினாங்க? எல்லா அடையாளங்களையும் மூடிடணும். தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ, எவன் முன்னோன்னு, எவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சி போராடி செத்த பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும். பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, வரலாறு இல்லை. உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம்னு. நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்கிறீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக ஐயா கருணாநிதி தான், பேருந்து நிலையமாக ஐயா கருணாநிதி தான். எதுன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா? அது ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் அவர் பேர் தான். பல்நோக்கு மருத்துவமனையா, அதுக்கு அவர் பேர் தான். அந்த மத்தியில பார்த்தீங்கன்னா பதவி விலகணும்
இதில் ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்லை, காங்கிரஸ் பிஜேபி. அதனால் அம்பேத்கரை ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்கள் அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார்ன்ட்டு நத்தை மேலே அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அன்றைய கலைஞர். அவ அதை எப்படி சொல்றது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசின ஆள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு 1975 நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி அவரிடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு. உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும், திமுக கையெழுத்தா இருக்கும். இது ஏதாவது ஆதாரபூர்வமாக எடுத்து அனுப்பணும்னாலும் நான் உங்களுக்கு சேகரிச்சு அனுப்பிவிடுவேன். நீங்க டங்ஸ்டனை எதிர்க்கிறது நான் தீர்மானம் போடுறேன், நீங்க எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க. 2022-23 நீங்க பேசுனது இருக்கா? பேசுனீங்களா இல்லையா? இதே மாதிரி கொடுந்துட்டம் தானே மீத்தேன் ஈத்தேன், அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு? நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு கேள்வி தானே, வெளிப்படையா பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களா? போடல. ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அவங்க சொந்த மகனா நின்று சண்டை செய்யறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவன் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடாமல் போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்கள் ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்கிறேன், இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேசணும். உங்க கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்க இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடல? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அதன் அடிப்படையிலே திருப்பி தாங்குற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இடஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது, ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இடப்பகிர்வு, இடப்பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதான்? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான் இல்லை ஏழையா இருக்கிற நீங்க நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான். இது வலிக்குமா? வலிக்காது. நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சதா? எங்க அப்பாவே சான்று. ஆகப்பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது, இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது PT உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க. இருக்கு செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்தும் கொடுத்தியா?
அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக முடியல, நீ எடுக்க மாட்டிய. அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு? இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி? ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யாரு? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்க நடக்கிற சண்டை. அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க, தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிருச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்ல விடுதலை. தன்னைக்கு தானே குத்திட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. பல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? அப்படிலாம் அலைபேசியில பேசிக்கிட்டதான். இது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்க ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்ப கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்க அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணியன்னா எங்க மாமா சாகுல் ஹமீது, நாங்க 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்ப நான் எங்க அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரேன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் அவனா பின்னாடி இருந்து பண்ணேன். குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா எனக்கு முழு ஆதரவு, சாகுல் ஹமீது. அப்போ என் ரத்தம் தான் கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழல்லாம் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலாங்க. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னன்னா எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம்,
அதனால் நான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ தினகரன் கூட போக வேணாம், அவர் கூட வேணாம், அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நான் ஒருத்தர் இருந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமன்னா சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அதை சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர். அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணாம், நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி கேபிரியலுக்கு கொடுத்ததில் கொடுத்துருக்கேன். யார் ஒருங்கிணைக்கிறது, யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? சரி பேசட்டும், பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி அது அவருக்கு இதில் வந்து சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? இல்லை அதெல்லாம் இருக்காங்க, அதை விடுங்க. இல்லை இல்லை, இப்போ தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்கள் அண்ணனும் ஓட்டப்போ இருக்கிறோம். அவர் யாரோட ஓட்டப்போ இருக்கு அந்த பேரணியை நடத்தினார். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டப்போ இருக்க. அதில் வெளிப்படையா சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். அது ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவா இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். அதுதான் உண்மை. நீங்க உங்க கேள்வி அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று. சுகமா இது சொரிஞ்சு விடுறது, சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க விடுறது. அதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில் தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகலை அமலாக்கத்துறைனா, அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேசி பேச வேண்டிய நீங்கள் பேசலை, இப்போ நான் பேசி இது பயனில்லை. சும்மாவர போய் தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை, எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தார்கள் கூண்டோட காலி. அது அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. பயப்பிள்ளையா? நான் கேட்கறது பதில் சொல்லு. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. தினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள்.
எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துகிற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனாலும் பேட்டி. இப்போ பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்ஃபோனையும் பறிச்சுக்கிட்டு வழக்கை போட்டு போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடிலாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க. இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையா இருக்குது? பயம் இல்லாமையா என் சின்னத்தை எடுத்தீங்க? பயம் இல்லாமல் எனக்கு என்ன ரைடு விட்டீங்க? என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் விவசாய குடுன்னு வாங்கினேன்னா என்ன பண்ணிடுவீங்க? சும்மா ஏதாவது பொதுவா குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்க வேணா பாருங்க. எதுக்காக சாதகம் இருக்கு? ஆக சிறந்த ஆட்சி இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி இது யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிட்டா, கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே? தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சியெல்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்ப குப்பையை வேகமா அல்றாங்களே, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்கு, யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்கு, யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு 1 ரூபா வாங்காம 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே? எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவன் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே? அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க? ஒண்ணு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க, ஒண்ணு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யணும். இதுக்கே எம்எல்ஏ ஆகணும்? பேட்டி கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒன்னும் செய்ய முடியல, புலம்புரியல. அப்ப ஏன் போகணும்? நீங்க போராடினா நடக்க மாட்டுது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேகமா பேசப்படுது. நான் அப்படி தெரியல எனக்கு. ஐயா நீதியரசர் மேல எனக்கு பெருத்த மரியாதை உண்டு, அன்பு உண்டு, அதுல எனக்கு கருத்து இல்லை, தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு ஒரு தங்கச்சி நீண்ட காலமா இதை விட்டா இது, பிசாசை விட்டா பேய், பேயை விட்டா பிசாசு, இது ரெண்டும் தான் மாறி மிளகாதீங்கன்னு இல்லை சவுக்கடி வாங்கணும்.
சவுக்கடி ஒரு 5 அடி தாங்க முடியல, மிளகா கடிக்கிறது, மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி, இதுதான் நடக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேருவீங்க? இப்போ ஐயா டிடிவி தினகரன் ஏடிஎம்கேட சேருவாரா? ஏடிஎம்கே அவர் கூப்பிட்றாரா? அவரோட இவர் வரணுமாமா? இதெல்லாம் என் மயம் வாங்க என் தலைமையில் விளையாடுங்கன்னு சொல்கிற மாதிரி சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியமில்லாத. இப்போ ஏதோ ஒன்று பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேசிட்டுக்கலாமா? வெளியே நடக்க போகிறத பேசுங்க. நீங்கள் என்னை எப்படி சொல்லுவாங்கண்ணா தங்கச்சி, பாராளுமன்ற தேர்தலில் நான் தனித்து நிற்கும்போது ஐயோ நீங்கள் வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துடும். இப்போ தனித்து நிற்க போனேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீங்கள் இது பண்ணுவீங்க, நீங்கள் அது திமுகவுக்கு சாதகமாயிரும், திமுக வந்துரும்ங்கிறாங்க. நான் போட்டிடுறதே நாங்கள் வர்றதுக்கு தான். இதை செய்யாத அது வந்துடும், அதை பண்ணாத இது வந்துடும். யோ எப்போ விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்க அரசியலை பத்திரிக்கை. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2 கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது 2 கட்சி தான், மாற்றுங்கிறதே இருக்காது. இப்ப நான் தனியா நிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியா இவன் எதோடும் சேர மாட்டானே, இந்த பையன் இவனை எப்படி நாசம் பண்றது, இவனையே ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா கச்சோலி முடிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதில்ல, யாரையாவது ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவார், ஊழல் லஞ்சம்லாம் பேசுவார். பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா? கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். மகாராஷ்டிராவில் 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து 42 உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது. அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா? இதையெல்லாம் ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க? அது கொடுமை. இங்கேக்கு செய்தி இதுல தொலைக்காட்சியில் வருது, யாராவது எடுத்து பேசுறீங்களா? சிறை கைதிகள் தயாரிச்சு வித்த பொருளை 14 கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. சிறை கைதிகள் தயாரிச்சு ஊறுகாய், பருப்பு பொடி, உரை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க. என்னன்னா நான் இருக்காத சிறைகள் 1-2 தான் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா சிறையிலும் இருந்திருக்கல. அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுல அதுல வந்த வருவாயில 14 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான். 14 கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க, அது கூட நடந்திருக்கலாம். விலகிருக்காங்களா? நாங்க விலைக்கு அனுப்பியிருக்கோமா? பரவாயில்ல, சரி அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க. இப்ப அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாழ்த்துறேன் தானே. கட்சிக்குள்ள மதிப்புனா எப்படி கொடுக்கறது தங்கச்சி? நீங்க என்னவா பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. எப்படி கொடுப்பீங்க? கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னு, கட்சிக்குள்ள உங்களை வளர விடுறதுனா எப்படி வளர விடுறது? கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு? பைத்தியக்கார, கட்சி வளர்ந்தாதான்டா நீ வளர முடியும். கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாம கட்சிக்குள்ள 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் கட்சின்னு காட்டிக்கிட்டு போறத எப்படி கட்சிகள் எப்படி அனுமதிப்பிய? சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லியா போய் கதை கந்தலா இருக்கு தங்கச்சி. 60 பேர் போற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும், 1000 பேர் போற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பல் கரை சேராது, பேருந்து ஊர் போய் சேராது, தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும். புரியுதா? இப்பதான் நீங்க தனித்தனியா போய் கட்சி கட்டிட்டியல்ல, இப்ப நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படிதான் தெரியும். இப்பதானே தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புறேன். போங்க,
மகராசனா இருங்க. நீங்க எல்லாரும் குறை சொல்லிட்டீங்க. அதே திருப்பி நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? என்னை பத்தி சொல்ல உங்களுக்கு எல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பத்தி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா? இப்ப அது இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க ஈரை முருகன் ஒரு தடவை ஐபோன்ல பேசணும் யார்கிட்ட ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது தங்கச்சி. இவர் நம்மாலு காணிக்கை செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி போட்டாரு, அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு? அதுல யாருக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க? வித்து உண்டியில காசு சாப்பிட்டுருவாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கட்டு போறதுதான் பாளையத்தம்மனா? இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி, ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. சிரிக்காதியா? ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. அதில் எனக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நடந்தால் நாங்கள் போட்டிடுவோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் வந்தால் அது உள்ளாட்சி துள்ளாட்சி, அதில் நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்கேன்னு ஒரு உள்ளாட்சின்றோம். வேறு வரைக்கும் நானே ஒண்டி தண்ணி ஊற்றும் போது அங்கே எதுக்கு அங்கே ஒரு வேலைக்காரன், அப்புறம் எதுக்கு வட்டாட்சியர், அப்போ கிராம அதிகாரி, அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க இவ்வளவு இருக்கும்போது இந்த ஊழல் லஞ்சத்திற்கான தொடக்கமே அங்கே தான் ஆரம்பிக்குது. சாதிய மத மோதல்களும் அங்கே தான் ஆரம்பிக்குது. எதுக்கு எம்ஜிஆர் ஆண்ட 13 வருஷம் அந்த அவர் ஆட்சி காலத்தில் 9 ஆண்டுகள் என்னமோ நடக்கலையே. சரி, ஒரு தடவை உள்ளாட்சி நடத்தாம நான் ஆட்சி நடத்தி காட்டுறாங்க, ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. இந்த உள்ளாட்சி அதிகாரங்களால நடந்தது அதிகப்படியா ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது நடந்திருக்கா? இல்ல எதுவும் நல்ல நிர்வாகம் நடந்திருக்கா? ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க இத்தனை ஏரி குளங்களை தூர்வாகி இருக்காங்க, இவ்வளவு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்திருக்காங்க, இவ்வளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்காங்க, சாலைகளை எப்படி சீரமைச்சிருக்காங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அதான் வேறு வரைக்கும் போய் கொள்ளையடிக்கிறது. அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கீங்க? வட்டாட்சியர் எது? VO1 ஒன்று போட்டிருக்கீங்களா? கிராம அதிகாரிகள் அவங்கெல்லாம் அதுக்கு ஒரு கொடுமை. இடைத்தேர்தல் நடந்தா நாங்க போட்டிட்டோம், உறுதியா போட்டிட்டோம். யாரு யாரு தெரியல. எனக்கு வந்த செய்தி வந்து தம்பி திருமகன் ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு கொடுக்கறதுன்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அது அவங்க முடிவு, அவங்க கூட்டணி, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்க போட்டிட்டோம். அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியன் என்ன? இல்ல சலையலங்கானத்து செருவன்ற பாண்டியனா? இல்ல என்னது இல்ல கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா? யாரு? உலகத்துல சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் இந்த நாட்டில் ஏன் ஒரு கொடுமை. ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், நடுவில் மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர். எது குடித்து வரும்போது 4 மனித வளம் மேம்பட்டுருவா இல்லை? என்னத்தையோ ஒன்று போய் கொடுமை நடக்குது. காசு வச்சிருக்கீங்க, கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க, வேற என்ன இருக்கு? பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு, 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள்,
அதிகாரத்தில் இருக்கீங்க, பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க. நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா? காசு கொடுக்காம வருவாங்களா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா? உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான், தேர்தலுக்கு வாக்கு போடுவான். அப்புறம் என்ன அது ஒரு கட்சி? அப்புறம் அது போயிட்டு இருக்கீங்க நீங்க. பாஜகவினராலதான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை ஆற்று இருக்கு, ரா ஆற்று இருக்கு, இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவ்வளவு பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்க உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாது தங்கச்சி. ஆபத்துனா யாரால ஆபத்து? எதனால ஆபத்து? ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டில் எதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம்? தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா, வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்ப உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி RSSக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா? நாட்டில் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் நம்பர் 1 ஹே. நான் சொல்லும் போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டாரு. அதிகப்படியா அந்நிய செலாவணியை ஈட்டுகிற, வருவாயை ஈட்டுகிற தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லுங்க. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவ, ஊட்டி விடுவ, கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவ, அவன் கொடுக்கிற காசை வச்சு இது பண்ணுவ. அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவ. இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. நீ பட்னி போட்டுற. நான் நண்டை திங்கிறேன், நத்தையை திங்கிறேன், எலிய கூட தின்று, பூனையை கூட தின்று போறேன். உனக்கு என்ன? நீங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? சொல்லுங்க. எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க? உங்களுக்கு நாட்டை பத்தியோ மக்களை பத்தியோ கவலை கிடையாது. சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழுகிற பூமியை பத்தி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த மலையை வெட்டி கொண்டு போறதை பத்தி உங்க கவலை, மணலை அள்ளி விற்கிறத பத்தி கவலை, நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு இஸ்லாமிய? நேத்து யாரு? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யாரு? மாதிரி ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்ப ஒரு சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்க அப்பா இருக்காருல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பத்தியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? AR ரஹ்மான் இருக்காருல்ல, என் அன்பு சகோதரர், அவர் சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்காருல்ல, என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பத்தியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டில் எந்த நாட்டு வரலாறுல இல்லை. இந்த நாடு ஒண்ணுதான். கொடுமை. பகுதியிலே 1000 பேரை சந்திக்கணும். அது ஒவ்வொரு தூரம் திட்டமிடுவோம். பல்வேறு வேலைகள் நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி இந்த முறை
திருச்சியிலேருந்து தொடங்கி ஒரு பதியாக சந்திக்கும் போது நம்மளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான். நான் தான் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பிரிச்சு 15-20 ஆண்டுகளாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதே நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி இல்லை, இது 2-3 வருஷமாக திட்டமிட்டோம். ஒவ்வொரு பகுதியிலே 1000 பேரை சந்திக்கணும்ட்டு அது ஒவ்வொரு தடவை திட்டமிடுவோம். பல்வேறு வேலைகள் நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி இந்த முறை திருச்சியிலேருந்து தொடங்கி ஒரு பதியாக சந்திக்கும் போது நம்மளே உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கும் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், எதை நோக்கி போகிறோம், எப்படி போகணுங்கிறத திட்டமிட்டுக்கிறதுக்கான சந்திப்பு தான். நான் தான் முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் மாதிரி பிரிச்சு 15-20 ஆண்டுகளாக கொட்டிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அதை போராடி தடுப்பது, அந்த பாரவுந்துகளை தடுக்கிறது, போராடுறது, இதே நாங்கள் அப்போ இருந்தே செய்து கொண்டிருக்கோம். அதில் பொள்ளாச்சி அந்த எல்லை பகுதியில் தான் அதிகமாக கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம போராடி தடுத்து அது பிரச்சனையான போது அவங்களே நிலத்தை இங்கே வாங்கி 10 ஏக்கர் 5 ஏக்கர்னா அந்த நிலங்களில் கொட்டும்போது எங்கள் சொந்த இடத்துல கொட்டுறோன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த கன்னியாகுமரி பகுதியில் கொட்டும்போதெல்லாம் நம்ம கட்சி பிள்ளைங்க போய் தடுத்து வண்டியை இரவுகளில் கூட தடுத்து சண்டை போட்டதெல்லாம் இருக்குது. அது வலைவெளியில் இருக்குது, நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம அதிகபட்சமாக காவலர்கள்ட்ட நம்ம புகார் அளிக்க முடியும், ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஒரு கேள்வி தான், சோதனை சாவடிகளை தாண்டி தான் அந்த குப்பை வருது, அதை எப்படி அனுமதிக்கிறாங்கங்கிறது தான் தெரியல. இப்போ நீங்கள் கேரளாவில் போய் நான் சொல்கிறதுக்காக போங்க, சும்மா சாதாரணமாக ஒரு போத்தில் தூக்கி அந்த சாலையில் போடுங்க, மக்களே உங்களை சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, இது பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நான் பல முறை பேசியிருக்கேன், பல மேடைகளில் குறிப்பிட்டு என்னுடைய வளங்களை எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போக அனுமதிச்சுட்டு அவங்களுடைய குப்பையை கொண்டாந்து கொட்டிடும். அது மக்கும் குப்பைகள் அல்ல, மருத்துவ கழிவுகள், குறிப்பாக புற்றுநோய் மருத்துவமனையின் கழிவுகள். இது எப்படி அந்த ஊசி அது இதெல்லாம் கொண்டாந்து இங்கே என் நிலத்தில் கொட்டிட்டு போனால் எப்படி அது பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் ரொம்ப சத்தம் போட்டு அது பிரச்சனையான பிறகு ஆய்வு செய்கிறது யார் தெரியுங்களா? அந்த ஒரு அதிகாரிகள் அது ஒன்றும் ஆபத்தானது இல்லை அப்படின்னா அப்போ உன் ஊர்லேயே கொட்டிக்கலாம்ல. அதை நீ கடவுளின் தேசம்னா நாங்கள் என்ன கன்றாவி தேசமா? என் வளங்கள்லாம் உனக்கு வந்துடும், மலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன், மண்ணை எழுதிட்டு போயிடுவேன், குப்பையை கொண்டாந்து என்கிட்ட கொட்டிடுவீங்களா? இதை கேட்க வேண்டியது ஆள் யார்? கேட்டு தடுத்துருக்க வேண்டியது யார்? இந்த ஆட்சியில் இல்லை, போன ஆட்சியிலேருந்து இதான் நடக்குது, கண்டுகொள்றது இல்லை. பாடட்டும், எப்படி அந்த பரணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம கேட்போம் ஒரு தடவை. எப்படி சொல்லுவாங்கல்ல, குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், அப்புறம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு 1000 கொடுத்தோம், அப்புறம் தமிழ் மகன் ஒரு 1000 கொடுத்தோம். இதை தவிர வேற ஏதாவது பேசுவாங்களான்னு இந்த பரணி பாடுதான்னு பார்ப்போம்.
கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தோம். விவசாயி செத்தா அல்லது இராணுவத்திலிருந்து வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு போய் செத்தா அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. நாங்கள் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. நாடே வெள்ளத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்லாம் நாசமாகி போச்சு. முதல்லையாவது ஒவ்வொரு இதில் சென்னையில் தூத்துக்குடியில் சேகத்துக்கெல்லாம் ஒரு 6000 எல்லாருக்கும் போச்சான்னு இல்லை, கொடுத்ததையாவது 6000 கொடுக்குறோன்னா சொல்லி கொடுத்தவங்களுக்கு. அது இப்போ வட மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய சேதத்தை வேளாண்குடி மக்கள் சந்தித்து எல்லா விளைநிலங்களும் பால்பட்டு போயிருக்கும்போது 2000 ரூபா அறிவிக்கிறீங்க. அதுவும் ஒன்றும் பல பேருக்கு போய் சேரல. இந்த ஆட்சியில் என்ன சாதனைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு ஒரு தடவை நானும் அந்த பரணியை கேட்க ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். அது எப்படி அந்த பரணி பாடப்படுதுன்னு தான் ஒரு தடவை பார்த்துருவோமே. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள்ள கொலை, அப்புறம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்திக்கிட்டு இருக்க ஆசிரியர் கொலை, எல்லா கொலைகளையும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை, தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை, நேற்று பாளையங்கோட்டை அந்த திருநெல்வேலியில் நடந்த கொலையெல்லாம் பார்க்குற ஒருத்தர், இப்போ நீங்களோ நானோ அல்லது என் குடும்பத்து ஒரு நம்ம மக்கள் என்ன மனநிலையில் வெளியில் வருவாங்க? எப்படி என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்களுக்கு? தெருவில் போனால் உயிரோட வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாமல் எப்படி நாட்டு மக்கள் வாழ்வது? கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது, இது காவல்துறையின் பொற்காலம்னு சொல்ல வேண்டியது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் நடத்துகிறேங்கிறது. ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன், உங்கள் மனச்சான்று தொட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை, அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க. ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான். அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க. தேர்வு 14,000 ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற. 14 வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் போயிடுச்சு, வயசு போயிடுச்சுன்னு கடத்தி விடுறது. ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கங்கிறாங்க. நாங்கள் இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரியர் பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம், அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க, சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது. செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும், கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களா தெரியுறாங்க. அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு. உயிர்காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள், எங்கள் அப்பா சொல்கிறாரு, 2 தாய், ஒரு தாய் பெற்ற தாய் தந்தை, இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி. அவன் உயிரளிக்கிறான், உணவளிக்கிறான். உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது. அப்போ 2 தாயின்னு அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க. மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காட் தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க, எங்கள் வீட்டை இடிக்காதீங்க, எங்கள் நிலத்தை விமான நிலையம்னு பறிக்காதீங்க, விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க, இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து. ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களெல்லாம் வீதியில் வந்து கோரிக்கை வச்சு போராடுகிற நிலைக்கு தள்ளி விட்டுட்டு அந்த போராட்டத்தை எதிர்கொள்கிற துணிவு கூட அந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை, மறைக்கத்தான் செய்கிறாங்க. மனச்சான்று சொல்லுங்க, எவ்வளோ வெள்ள பாதிப்புன்னு யாராவது வெளியில் சொல்லியிருக்காங்களா? இல்லை எடுத்து தான் காட்ட விட்டுருக்காங்களா ஊடகங்களை? அங்கங்கே சின்ன சின்ன காணொலிகள் அங்கங்கே வாழ்கிற மக்கள் அவங்கவுங்க அலைபேசியில் எடுத்து பரப்புனதை தவிர வேற என்ன வந்திருக்கு? எல்லாத்தையுமே மறைக்கிறது தான். ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, கொலை பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? காவலர்கள் 40 பேர் நிற்கிறாங்க அந்த வளாகத்தில். காவலர்கள் ஒரு விண்ணை நோக்கி சுற்றுக்கலாம், தரையில் இலக்கு இல்லாமல் சுற்றுக்கெல்லாம் பயந்து ஓடி இருப்பாங்க. அந்த காட்சியை பார்க்குற படிக்கிற பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள், கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பெண்கள், அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? வேலை வெட்டிக்கு போகிற நம்ம பிள்ளைகள், அக்கா தங்கச்சியெல்லாம் தனியாக பேருந்தில் போய் திரும்புகிற பெண்கள்லாம் என்னவா நினைப்பாங்க? இந்த நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க? அவங்க அரசு, அவங்க நூல். இந்த நாடே 90 விழுக்காடு அவங்க நாடு தானே. என்னோட தாழ்மையான கோரிக்கை, இந்த தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றிட்டு இது
ஐயா கருணாநிதி நாடுன்னு கூட வைக்கலாம். யார் எதிர்க்க போறா? எதுக்கு அவர் பேரை வைக்கல? கழிப்பிடம் குடிப்பிடம், கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டை தவிர எல்லாத்துக்குமே அவர் பேர் தானே வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்டிருக்கா இல்லையா? வைக்கப்பட்டிருக்கா இல்லையா சொல்லுங்க. இந்த நாட்டில் மற்ற எந்த இடத்துக்கும் அவர் வேற தலைவர்கள் பேரை வைக்க தகுதி பெற்ற தலைவர்களே இல்லையா? கியாபி விஸ்வநாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? அன்னைக்கு நாங்கள் வந்து வணக்கம் செலுத்திட்டு போனேன். எத்தனை இந்த அரசியல் தலைவர்கள் வந்து அவருக்கு வணக்கம் செலுத்தினாங்க? எல்லா அடையாளங்களையும் மூடிடணும். தமிழனுக்கு எது எது பெருமை இருக்கோ, எவன் முன்னோன்னு, எவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்குமா உழைச்சி போராடி செத்த பெருமை மிகு அடையாளங்கள் இருக்கோ அதையெல்லாம் மூடிடணும். பெரியாருக்கு பின்னாடி தான் எங்கள் இனத்துக்கு வரலாறு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, வரலாறு இல்லை. உலகமே சொல்லுது முதல் குடி தமிழ் குடி, முதல் மொழி தமிழ், 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம்னு. நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி தானே என் வரலாறே சொல்கிறீங்க. இப்போ அதை விட்டுட்டு இப்போ நூலகமாக ஐயா கருணாநிதி தான், பேருந்து நிலையமாக ஐயா கருணாநிதி தான். எதுன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இதா, அது ஜல்லிக்கட்டு வளாகத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லாத்துக்கும் அவர் பேர் தான். பல்நோக்கு மருத்துவமனையா, அதுக்கு அவர் பேர் தான். இதில் 2 பேருமே சலித்தவர்கள் இல்லை, காங்கிரஸ் பிஜேபி. அதனால் அம்பேத்கரை வந்து ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்கள் அலைபேசியில் அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார்ன்ட்டு நத்தை மேலே அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேரு அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்கே பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அன்றைய கலைஞர். அவ அதை எப்படி சொல்றது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசின ஆள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு 1975 நினைக்கிறேன், ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு. உங்களுக்கு அனுப்பிக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேறு தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும், திமுக கையெழுத்தா இருக்கும். இது ஏதாவது ஆதாரபூர்வமாக எடுத்து அனுப்பணும்னாலும் நான் உங்களுக்கு சேகரித்து அனுப்பிவிடுவேன். நீங்க டங்ஸ்டனை எதிர்க்கிறதுன்னு தீர்மானம் போடுற நீங்க வந்து எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க. 2022-23 நீங்க பேசுனது இருக்கா? பேசுனீங்களா இல்லையா? இதே மாதிரி கொடுந்துட்டம் தானே மீத்தேன் ஈத்தேன், அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு? நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம், நீங்க பிச்சை எடுக்கிறீங்க. ஒரு கேள்வி தானே, வெளிப்படையா பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அல்லாவுக்கு பொதுவாக நான் பேசுறேன்னு வச்சுக்கிறீங்களா? போடல. ஆனால் தொடக்கத்தில் இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனா நின்று சண்டை செய்யறது அவங்களுக்காக நான் தான். ஏன்னா எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவம் தான் என் முன்னத்தி ஏறு. இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு போடாமல் போ, என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன். அப்படி சண்டை போடும்போது நீங்கள் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலைகிட்ட நான் அன்பா கேட்கிறேன். இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேசுங்க. உங்க கட்சிக்கு அதாவது RSS இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சமூக நீதி பேசுற நீங்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு எப்படி கொண்டு வந்தீங்க? எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு நீங்க சொல்றீங்க.
நாங்கள் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்டு. நீங்கள் இந்த இடஒதுக்கீடு முறை எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு முதல்ல முடிவுக்கு வாங்க. ஒருவன் ஏழையா இருக்கிறான்னா என்ன இந்த தெருவில் நடக்க விடல? ஏழையா இருக்கிறான் சீமான் அந்த குளத்துல குளிக்காதுன்னு சொன்னீங்க. நான் ஏழை, நான் கோயிலுக்குள்ள வராதுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் தாழ்ந்த சாதி, இழி சாதி, ஈன மகன், என்னை பார்த்தா தொட்டா தீட்டுன்னு தானே நீ நடக்கவில்லை. அதுல தானே எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரம் எல்லாத்தையும் பறிச்ச. அவன் அடிப்படையிலே திருப்பி தாங்குற போராடி பெற்ற உரிமை தான் இந்த இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இட ஒதுக்கீடுன்னு கூட சொல்லக்கூடாது. ஏன்னா நீ ஏற்கனவே இடம் தராம ஒதுக்குன, இப்ப இடம் கொடுத்து ஒதுக்குறேங்கிற. இட பகிர்வு, இட பங்கீடுன்னு தான் நீ சொல்லணும். இந்த ரிசர்வேஷன் கோட்டா போராடி பெற்றது இதுக்காக தான். திருப்பி நீ எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டான்னா பொருளாதார அளவுகள் மாறுமா மாறாதா? இன்னைக்கு ஏழையா இருக்கிற சீமான், இல்லை ஏழையா இருக்கிற நீங்க, நாளைக்கு அதானி அம்பானி ஆகலாம். ஆனா நான் அதானி அம்பானி ஆனாலும் நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் பறையன் தான்னா இது வலிக்குமா வலிக்காது? நாட்டின் முதல் குடிமகன் ராம்நாத் கோயிலுக்குள்ள போக முடிஞ்சுதா? எங்க அப்பாவே சான்று. ஆக பெரிய இசை மேதைலாம் சொல்லக்கூடாது. இசை இறைவன், இசை அவதாரம். அவருக்கு நீங்க நாடாளுமன்ற ஒரு ராஜ்யசபா உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினராக கொடுக்கும்போது பிடி உஷாவுக்கு, அப்பா இளையராஜாவுக்கு, இன்னொருத்தருக்கு யாருக்கோ கொடுத்துட்டு இந்த விளையாட்டு வீராங்கனைக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்பாவை கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தலித்து ஒருவருக்கு கொடுத்துருக்கோன்றாங்க. இருக்கு செய்தியில் வேணா நீங்க பார்க்கலாம். எங்க அப்பாவுக்கு தகுதி பார்த்து கொடுத்தியா, தலித்தும் கொடுத்தியா? அப்ப இவ்வளவு உயரத்துக்கு போய் தொட்ட ஒரு மகனுக்கே நீ சாதிய மேல அந்த இழிவை நீ போக முடியல, நீ எடுக்க மாட்டிய. அப்புறம் நீ சமூக நீதி எப்படி பேசுற? நீ என்ன உனக்கு சமூக நீதி இருக்கு? சமகால நீதி கூட கிடையாது. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குமா பிஜேபி? எடுக்க சொல்லுவாரா என் தம்பி அண்ணாமலை? எடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க. எடுக்குமா? காங்கிரஸ்ல சகோதரர் ராகுல் காந்தி இப்ப பேசுறா அப்படி. ஏன்னா நேத்தான் கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் எதிர்கட்சியா வந்திருக்க மாதிரி பேசுற. எடுக்க மாட்டார்கள். பெரியார் பேரை சொன்னவர்களே எடுக்கலையே. இங்க எதுக்கு? இவங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது தம்பி? ஒரு கோட்பாடு தான், எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு. இதான கோட்பாடு. நீ கொடுக்கறதுக்கு நீ யார்? முதல்ல 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேர் சாப்பாடு அனுப்பு. அங்க 100 பேர் சாப்பாடு அனுப்பாத. 100 பேர் இருக்கிற இடத்துக்கு 100 பேர் சாப்பாடு அனுப்பு. 10 பேர் சாப்பாடு அனுப்பாத. இதுதான் நீதி. மாறி அனுப்புனா அநீதி. அதான் இங்க நடக்கிற சண்டை. அது தெரியாம நீங்க சமூக நீதிக்கு நாங்க என்னைக்கு எதிர்த்தோம்னா நீங்க என்னைக்கு ஆதரிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது ஓட்டுக்காக நானும் எங்க அண்ணன் திருமாவளவனும் ஐயா, நான் எங்க அப்பா பாஷாவுக்கு நான் ஒரு மூத்த மகன் போல நான் போயிட்டேன் ஒரு கடமைச்சு. எங்க அண்ணன் வரல, வன்னியரசு தம்பி அனுப்பிட்டு இரங்கல் அறிக்கை விட்டேன். நீங்க எதுக்காக அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு போராட்டம் நடத்தினீங்க? பாஷா எங்க அப்பா குண்டு வச்சது தப்பு, அதுல 50 பேர் செத்துட்டாங்க தப்பு. குஜராத்தில் பல ஆண்டுகளை கலவரம் நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது யாரு? அது யாரு? அப்போது அந்த நாட்டை மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த முதல்வருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமலே நடந்துருச்சா? நீதிமன்றம் யாருக்கு சம்பந்தம்? நீதிமன்றம் சொல்லிருச்சு. உங்கள் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மன்றம் சொல்லுதா? ஒருத்தர் தெரியாம நடந்துருச்சா? சொல்லுங்க தம்பி. இது நீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா ஏற்க சொல்லிடல. நீதிமன்றம் சொன்னதுக்கு தானே ஆளுநர் பதவி. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு நினைக்கிறீங்க, தர்க்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க தம்பி, நீங்க சொல்ல சொன்னா சொல்றாங்க. நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு? தாகிருஷ்ணன் ஐயா, எங்க ஐயா கொலை வழக்கில் கூட தான் யாருமே கொலையாளி இல்லை விடுதலை. தன்னைக்கு தானே குத்திக்கிட்டு செத்துட்டாரா? இல்ல மக்களே அந்த கலவரத்தில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களா? எந்த நாட்டில் எங்க இருக்கிறீங்க நீங்க? இங்க தீர்ப்புகள் தான் சொல்லப்படும் தம்பி. நீதி வழங்கப்பட்டதில்லை இந்த நாட்டில். இது தீர்ப்பு மன்றங்கள் தான், நீதிமன்றங்கள் கிடையாது இந்த நாட்டில். அது சொல்லப்பட்டிருச்சுன்னு தான் தெரியுமே. அல்கீஸ் பானு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கூட தான் எல்லாரும் விடுதலை ஆயிருக்கிறாங்க. அதையெல்லாம் அவங்க கண்டிப்பாங்களா? அப்படிலாம் அலைபேசியில பேசிக்கிட்டதான்.
அது முழுக்க பேசணுமா என்ன? அவர் பேசுகிற மாதிரியே நான் பேசணுமா என்ன? சரி, அவர் சொல்லிட்டார்ல, தொடங்கிட்டார்ல, நான் முடிக்கிறேன். அதாவது அவர் எங்கள் ஐயா விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு ஒரு இது பண்ணும்போது, அப்போ கட்சி ஆரம்பிக்க போகும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது, குளத்தூர் மணியன்னா எங்கள் மாமா சாகுல் ஹமீது, அவர், நாங்கள் 4 பேரும் அவர் வீட்டில் உட்காந்து பேசணும். அப்போ நான் எங்கள் அண்ணனை தலைமையேற்க கூப்பிட்டேன். யார? என்னால், நான் சின்ன பையன், இப்போ இருக்கிறது இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி சில வேலைகளை கொடுத்து அனுப்பும்போது எங்கள் தலைவர், அதை நான் எனக்கு ஒரு என்ன இருந்தாலும் அச்சம் இருந்தது, நமக்கு இப்போ அனுபவம் இல்லை அப்படின்னா போய் அவரை கூப்பிட்டேன். நான் மூத்தவரைன்னு தான் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணனை. அவர், நான் ரொம்ப நாளாக இதில் இருந்துட்டேன், நீங்கள் பண்ணுங்க, நான் வேணா பின்னாடி இருந்து பண்ணேன், குளத்தூர் மணி என்ன இது பண்ணிட்டேன். எங்கள் மாமா வந்து எனக்கு முழு ஆதரவு, சாகுல் ஹமீது. அப்போ என் ரத்தம் தானே கூப்பிடு, நீங்கள் வா, நீ எனக்கு, ஏன்னா நீ 2 முறை எம்எல்ஏ இருந்துட்டேன், உனக்கு இந்த அரசியல் தெரியும், நீ இது பண்ண. இல்லை ரத்தம், நான் எப்படி போடுறது, நான் இருக்கேன், நான் பின்னாடி இருந்து எல்லா உதவியும் செய்கிறேன்ட்டார். அப்புறம் நான் வழி இல்லாமல் இதை தொடங்கிட்டேன். அந்த சூழலில் அவர் வெளியில் வர்றதுக்கு பல காரணங்கள் இருந்தது. திருப்பி எங்கள் ஐயா போய் காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கும்போது வெளியில் வான்னு சொன்னேன். அப்போ அவர் வரல. அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியில் வந்த பிறகு போய் கூப்பிட்டேன், நீங்கள் வாங்க எங்கள் தலை, சரி வா நம்ம கூட சேர்ந்து எல்லாம் செய்யலான்னு. அவர் வரல. அதுக்கப்புறம் தனி இயக்கம் கண்டுட்டார். ஆனாலும் நாங்கள் எங்கள் உறவு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நேரத்தில் வந்து நான் வீட்டில் இருந்தால் இப்போ அழைச்சி பேசினார். ரத்தன் அந்த மாதிரி தினகரனோட கூட்டணிக்கு போகலாமான்னு கேட்டார். அவருக்கு இது என்னென்னா எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, கட்சியை வளர்த்து கொண்டு போகிறது கடினம், அதனால் நான் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறது, நான் தினகரனோட கூட்டணி போகணுமான்னு. இப்போ எம்எல்ஏ ஆகணுங்கிறத அவர் விருப்பமாக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நீ எம்எல்ஏ ஆகுதுன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா இப்போ தினகரன் கூட போவேண்ணா, அவர் கூட வேணா, அதுக்கு நீங்கள் திமுக கூடவே கூட போகலாம். அப்படியே விமர்சனங்கள் வந்தால் அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் சரியாக இருக்குன்னு நீ விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னது உண்மை. நான் சொன்னேன். அப்போ சொன்னார், இல்லை நம்ம நான் ஒரு தெரிந்தால் தான் நல்லது, யாருமே ஒன்றும் இல்லாமல்னா சரி உங்கள் விருப்பம் போங்கன்னு சொன்னேன். அது நான் சொன்னேன். அவர் தினகரன் கூட போகிறேன்னாரு, அது சொல்லலைன்னு சொல்லியிருக்கணும்ல அவர், அதுக்கு நீ இங்கேயே போகலான்னு நான் சொன்னேன். அது சொன்னேன். அது போயிருந்தா அவர் அது என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வேணா நீங்கள் இங்கே போங்கன்னு நான் தான் சொன்னேன். 26 சாத்தியமானு எனக்கு தெரியல. நானே கூட தம்பி கேபிரியலுக்கு கொடுத்துருக்கு. யார் ஒருங்கிணைக்கிறது? யார் கேட்பா? சரி நான் கேட்பேன், வேற யார் கேட்பா? சரி பேசட்டும், பேசட்டும். அதெல்லாம் பேசிட்டு வேண்டியதில்லை, அதெல்லாம் பேசிக்க வேண்டியதில்லை. சரி, அது அவருக்கு இதில் வந்து சும்மா இதெல்லாம் எப்படி ஓடுற நதி வெறும் பூக்களை மட்டுமா தூக்கிட்டு ஓடும்? இல்லை, அதெல்லாம் இருக்காது, அதை விடுங்க. இல்லை இல்லை, இப்போ தம்பி கேட்டதுக்கு சொல்லணும்ல. தம்பி அண்ணாமலை நானும் எங்கள் அண்ணனும் ஓட்டப்போ இருக்கிறோம். அவர் யாரோட ஓட்டப்போருக்கு அந்த பேரணியை நடத்தினார். நாங்கள் 2 பேரும் இஸ்லாமிய மக்களின் ஓட்டப்போருக்க. அதில் வெளிப்படையா சொல்கிறேன், என் தலைவன் மேலே ஆணையா சொல்கிறேன், அவங்க எனக்கு ஓட்டு போட்டதில்லை, இதுவரை போட்டதில்லை, இனி போடுவாங்களாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 5 கடமையில் 6வது கடமை திமுகவுக்கு போடுறதுன்னு முடிவு எடுத்துட்டு இருக்கும்போது இறை தூதரே வந்து திமுகவுக்கு போடாதீங்கன்னாலும் நீங்க இறை தூதரே இல்லைன்னு என் மக்கள் சொல்லுவாங்களே ஒழிய, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா பிஜேபியின் பி டீம். ஏ டீம் யாருன்னு கேளுங்க. நான் பி டீமா ஏன் ஆனேன்? ஏ டீம் திமுகவா இருக்கிறதுனால நான் பி டீம் ஆயிட்டேன். அதுதான் உண்மை. நீங்க உங்களுக்கு அதாவது நகத்தை வச்சு கீறி விடுறது ஒன்று, சொரிஞ்சு விடுறது ஒன்று. சுகமா இது சொரிஞ்சு விடுறது, சுகமா சொரிஞ்சு விட்டு தூங்க விடுறது. அதை எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருக்கிட்டையும் வந்து நேர்மை இல்லை, தூய்மை இல்லை. ஒரு அமலாக்கத்துறை சோதனையை போட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆந்திராவில், தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ்
மகளுக்கு சோதனை போகுது, ஜார்க்கண்டில் அவர் முதலமைச்சருக்கு போகுது, கெஜ்ரிவாலுக்கு சிறை போகுது. இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க சார்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி எந்த விசாரணையும் போகல அமலாக்கத்துறைனா அப்போ ஒரு அனுசரிப்பு இருக்குது தானே. அதை பேசி பேச வேண்டிய நீங்கள் பேசலை, இப்போ நான் பேசி அது பயனில்லை. சும்மா வர போய் தம்பி, அவர் 1000 இருந்தாலும் அவர் எனக்கு தம்பி, அதோட விடுங்க. அவரை போய் சும்மா ஆகுனா இழுத்து கொண்டு வந்து நீங்க ஏன் திமுக உண்மையிலே யாருக்கு பயப்படுது? யாருக்கு பயப்படுது? அதிமுக கூட இல்லை, எனக்கு தான் அதை ஆடியோ ரிலீஸ் பண்ணும், அங்கே போயிருச்சுங்க. ஒரு 2 பேர் நான் விரட்டி விட்டா அதை சேர்த்து வச்சுக்கிட்டு 2000 பேர் சேர்ந்தாரு கூண்டோட காலி. அது அப்படி இப்படி ஏதோ பண்ணிட்டு அதை விட்டு தொலைங்க. நீங்க உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னை எதிர்க்கிற எல்லாரும் என் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. நான் பிறக்கும் போதே கருவில் இருக்கும்போது இவன் தான் எதிரின்னு குறித்து தான் பிரசவமானேன். அதனால நீங்க இனிமேல் எனக்கு ஒரு எதிரி பிறந்து வர வேண்டிய தேவையில்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ். அதை போய் பேசிக்க வேண்டியதில்லை. பயப்பிள்ளையா? நான் கேட்கறது பதில் சொல்லு. பயப்பில்லை அப்படித்தானே? பயப்பில்லை. தினார் அமைச்சர் 2 பேர் உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னே தெரியாத 2 பேர் கட்சியை விட்டு விலகினார்கள், 1000 பேர் இணைந்தார்கள். எனக்கே இவன்லாம் யாருன்னு தெரியலையே, கட்சியை நடத்துற எனக்கே தெரியல. அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டி தேனான் பேட்டி. இப்போ பயன்தானே? ஒரு காவல்துறை அதிகாரியை வச்சுக்கிட்டு எல்லாரும் செல்போனையும் பறிச்சுக்கிட்டு வழக்க போட்டு ஆடியோ வெளியிட்டு முன்னாடியெல்லாம் சினிமாவுக்கு தான் ஆடியோ வெளியிட்டாங்க, இப்போ தான் அரசியலுக்கு ஆடியோ வெளியிடுறதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பயம் இல்லாமையா இருக்குது? பயம் இல்லாமையா என் சின்னத்தை எடுத்தீங்க? பயம் இல்லாம எனக்கு என்ன ரைடு விட்டீங்க? என்ன பண்ணீங்க? ரைடு விட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நடவடிக்கை இருந்தா சும்மா அச்சுறுத்தணும். எதுக்கு 6 தேர்தலை சந்திச்சவன் ஒரு விவசாய சின்னத்தை வச்சு அவனை அவசரமா அந்த சின்னத்தை நீங்க எடுத்தீங்க? பயந்தானே? அப்புறம் இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் அங்கீகரிக்கப்பட்ட 7 விழுக்காடு வச்சிருந்தேன், 1 விழுக்காடு தான் குறைஞ்சி. அந்த சின்னம் இருந்தா அப்ப வாய்ப்பு தரணும்ல, திருப்பி அதை எடுத்துக்கிட்டீங்க. இப்ப 8 விழுக்காட்டுக்கு மேல வந்துட்டேன். இப்ப நான் கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும். அதே விவசாய கொடுன்னு வாங்கினா என்ன பண்ணிருப்பீங்க? சும்மா ஏதாவது பொதுவா குடுகுடுப்பக்காரன் என்னைக்காவது கெட்ட காலம் பிறக்குதுன்னு அடிப்பானா? அவன் எல்லாத்துக்கும் நல்ல காலம் தான் பிறக்கும். வீட்டில் அப்பா செத்து அழுதுகிட்டு இருந்தாலும் வீட்டு வாசல் நின்று நல்ல காலம் பிறக்குது தான் அடிப்பான். வேணா நீங்க வேணா பாருங்க. எதுக்காக சாதகம் இருக்கு? ஆக சிறந்த ஆட்சி இது வரைக்கும் இருந்த முதலமைச்சர்களே தி ஒஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இவர் தான். ஆட்சி தான் இது. யாராவது ஏதாவது எடுத்து சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிட்டா, கூட்டணி வைக்கணும் அப்படின்னா எதுக்கு தனியா கட்சி ஆரம்பிக்கிறீங்க? எல்லாரும் எதுக்கு தனித்தனியா கட்சி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க கூட்டணிக்கு போறீங்க, எதுக்கு தனியா கட்சி வச்சிருக்கீங்க? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போறீங்க? அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு போயிட வேண்டியதானே? தனித்தனியா கட்சிகள் எதற்கு? என்ன பிரச்சனை? எதுக்காக தனி கட்சி? எதுக்கு தனி கட்சி? தனித்தனி வியாபாரமா இல்ல தனித்தனி லட்சிய கட்சி? எதுக்கு கட்சி கேட்டா கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றுறது உங்களுக்கு லட்சியம் ஆகி போனால் எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சி ஆரம்பித்தீர்கள்? பதில் யார்கிட்ட இருக்கு? கூட்டணிக்கு போனா கூடி கொள்ளையடிச்சா சரியாயிருமா? எந்த கட்சியோட கூட்டணிக்கு போவீங்க? எதுக்கு கட்சியை ஆரம்பிச்சீங்க? இந்த கட்சிகள் இருந்து மாற்று, இந்த கட்சியெல்லாம் சரியில்லை, மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு திருப்பி அந்த கட்சியோட சேர்ந்து என்ன நல்லது செய்வீங்க? இப்ப குப்பையை வேக வேகமா அல்றாங்களே, அது யாருக்காக அல்றாங்க? பேனா சில வைக்காம இருக்கு, யாருக்காக இருக்கு? சென்னையில பல இடங்களை வீடை இடிக்க போய் இடிக்காம திரும்பி வந்திருக்காங்களே, யாருக்காக இருக்கு? பரந்தூர் விமான நிலையம் இன்னும் கட்டப்படாம அப்படியே இருக்கு, யாருக்காக இருக்கு? 8 வழிச்சாலை யாருக்காக போடாம இருக்கு? யாருக்காக? எங்களுக்காக தான். என்ன சாதிக்கிறீங்க? 36 லட்சம் பேர் ஓட்டுக்கு 1 ரூபா வாங்காம 36 லட்சம் பேர் உண்மை நேர்மையா நல்ல அரசியல் வரணும்னு எண்ணத்துல வாக்கு செலுத்தின அந்த மக்கள் அப்படின்னா அது மாறுதல் தானே?
எந்த அரசியல் பின்புலம் இல்லாத எளிய பிள்ளைகள் தேர்தலில் 117 பெண்கள் 117 ஆண்கள் போட்டியிட்டு 8 விழுக்காடு அங்கீகாரத்தை பெற்று ஒரு அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சியா வர முடியும். பணம் இருக்கவும் தான் அரசியல் செய்ய முடியும். அதை மாற்றி இல்லை, நாட்டுக்கு மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும்ங்கிற மனம் இருக்கணும், அரசியல் செய்ய முடியுங்கிறது சாதனை தானே, சாதனை தானே. அப்புறம் வென்று அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, என்ன பண்ணீங்க ஒன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ ஆயிட்டீங்க ஒன்னு. இந்த அவர் கேட்டார்ல, எங்க ரத்த வேல்முருகனே சொல்றாரு, 3.5 வருஷம் பொறுத்துட்டேன், என் தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல, இதுக்கே எம்எல்ஏ ஆகணும். பேட்டி கொடுத்துருக்காருல்ல, எதுக்கு எம்எல்ஏ ஆகணும்? அப்போ அந்த கட்சியில போயிட்டீங்க, கூட்டணி வச்சுட்டீங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எம்எல்ஏ ஆயிட்டீங்க, சொந்த தொகுதிக்கு ஒன்னும் செய்ய முடியல, புலம்புரியல, அப்ப ஏன் போகணும்? நீங்க போராடினா நடக்க மாட்டுது. ஆனா நான் தனிச்சு நின்று நாங்க போராடும் போது அது கவனிக்கப்படுது, வேக வேகமா பேசப்படுது. நான் அப்படி தெரியல எனக்கு. ஐயா நீதியரசர் மேல எனக்கு பெருத்த மரியாதை உண்டு, அன்பு உண்டு, அதுல எனக்கு கருத்து இல்லை, தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். திமுகவுக்கு ஆதரவு. திமுகவுக்கு ஒரு தங்கச்சி நீண்ட காலமா இதை விட்டா இது, இதை விட்டா இது, பிசாசை விட்டா பேய், பேயை விட்டா பிசாசு, இது ரெண்டும் தான் மாறி மாறி. மிளகா திங்கன்னு இல்லை சவுக்கடி வாங்கணும், சவுக்கடி ஒரு 5 அடி தாங்க முடியல, மிளகா கடிக்கிறது, மிளகா காந்தது திருப்பி சவுக்கடி, இதுதான் நடக்குது. இப்போ நீங்க இங்க ஒரு மாற்றம்னா திருப்பி திருப்பி இந்த கட்சிகளுக்கு போயிட்டு மறுபடியும் கூட்டணி ஒரே இடத்துல செஞ்சீங்கன்னா எந்த கட்சியோட சேருவீங்க? இப்போ ஐயா டிடிவி தினகரன் ஏடிஎம்கே சேருவாரா? ஏடிஎம்கே அவர் கூப்பிடுறாரா? அவரோட இவர் வரணுமாமா? இதெல்லாம் என் மையம் வாங்க என் தலைமையில விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சும்மா இதெல்லாம் தங்கச்சி சாத்தியமில்லாத இப்ப ஏதோ ஒன்று பேசுறதுக்கு பொழுதுபோக்கு பேசிக்கலாம இல்லையே, நடக்க போறத பேசுங்க. நீங்க என்னை எப்படி சொல்லுவாங்கன்னா தங்கச்சி, பாராளுமன்ற தேர்தலை நான் தனிச்சு நிற்கும் போது, ஐயோ நீங்க வாக்க பிரிப்பீங்க பிஜேபி வந்துடும். இப்ப தனிச்சு நிக்க போனேன்னு வச்சுக்கோங்க, ஐயோ நீங்க இது பண்ணுவீங்க, நீங்க அது திமுகவுக்கு சாதகமாயிரும், திமுக வந்துரும்ங்கிறாங்க. நான் போட்டியிடுறதே நாங்க வர்றதுக்கு தான். இதை செய்யாத அது வந்துடும், அதை பண்ணாத இது வந்துடும். யோ எப்ப விடு என்ன இதெல்லாம் ஒரு இப்படி ஒரு நிலைப்பாடு எங்க அரசியலை பத்திரிக்கை. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கட்சி இதுக்கு எதிராக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகும்போது 2 கட்சி தான், மாற்றுங்கிறதே இருக்காது. இப்ப நான் தனியா நிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தனியா இவன் எதோடும் சேர மாட்டானே, இந்த பையன் இவனை எப்படி நாசம் பண்றது, இவனையே ஒன்னாப்தி பார்ட்டி ஆக்கி விட்டோம்னா கச்சோலி முடிஞ்சிடும். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றதில்ல, யாராவது ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் தம்பி அண்ணாமலை பேசுவார், ஊழல் லஞ்சம்லாம் பேசுவார். பாஜக ஆண்டுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் இருந்ததா இல்லையா? கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இழந்ததற்கு காரணமே ஊழல் தாங்கிறது உலகத்துக்கு தெரியும். மகாராஷ்டிராவில் 42 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து 42 உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைச்சது. அது ஊழலா லஞ்சம் கொடுத்ததா இல்லையா? இதையெல்லாம் ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க? அது கொடுமை. இங்கைக்கு செய்தி இதுல தொலைக்காட்சியில் வருது, யாராவது எடுத்து பேசுறீங்களா? சிறை கைதிகள் தயாரிச்சு வித்த பொருளை 14 கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்க. சிறை கைதிகள் தயாரிச்சு ஊறுகாய், பருப்பு பொடி, உரை இதெல்லாம் தயாரிச்சு அவங்க உள்ள இருந்து செய்வாங்க. என்னன்னா, நான் இருக்காத சிறைகள் 1-2 தான் இருக்கு தமிழ்நாட்டில், எல்லா சிறையிலும் இருந்திருக்கல. அவங்க தயாரிச்சு கொடுக்கறதுல அதுல வந்த வருவாயில 14 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு தோராய கணக்கு தான். 14 கோடிங்கிறது நடந்திருக்கலாம்ங்கிறாங்க, அது கூட நடந்திருக்கலாம். விலகி இருக்காங்களா? நாங்க விலைக்கு அனுப்பியிருக்கோமா? பரவாயில்ல.
சரி, அவங்க நேரம் முடிஞ்சிருச்சு, போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக தொடங்கியிருக்காங்கல்ல, அந்த லட்சியத்தை அவர் அடைய நான் வாழ்த்துறேன். தானே கட்சிக்குள்ள மதிப்புனா எப்படி கொடுக்கறது தங்கச்சி? நீங்க என்னவா பேட்டி கொடுத்தீங்க? பேட்டி கொடுக்கும்போது நான் மண்டல செயலாளர், நான் மாவட்ட செயலாளர், அதை விட என்ன உனக்கு மதிப்பு கொடுக்கணும்? அதை விட என்ன மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லுங்க. எப்படி கொடுப்பீங்க? கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னு, கட்சிக்குள்ள உங்களை வளர விடுறதுன்னா எப்படி வளர விடுறது? கட்சியை வளர்க்க விடலை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. கட்சிக்குள்ள எங்களை வளர விடலைன்னா அது எப்படி குற்றச்சாட்டா பாக்குறீங்க? உலகத்தில் இப்படி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு? ஏய் பைத்தியக்கார, கட்சி வளர்ந்தாதான்டா நீ வளர முடியும். கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாம கட்சிக்குள்ள 4-5 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் கட்சின்னு காட்டிக்கிட்டு போறத எப்படி கட்சிகள் எப்படி அனுமதிப்பிய? சர்வாதிகாரமா இயங்கலைன்னா இந்த கட்சி என்னைக்கோ சல்லியா போய் கதை கந்தலா இருக்கு. தங்கச்சி 60 பேர் போற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். 1000 பேர் போற கப்பல்னாலும் ஒரு மாலுமி தான் ஓட்டணும். ஆளாளுக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டினா கப்பல்ங்கரை சேராது, பேருந்து ஊர் போய் சேராது. தங்கச்சி சுடுகாட்டுக்கு தான் போகும். புரியுதா? இப்பதான் நீங்க தனித்தனியா போய் கட்சி கட்டிட்டியல்ல. இப்ப நடத்தி பார்க்கும்போது தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய தலைவன். எப்படி தெரியும்? ஆஹா, அப்படிதான் தெரியும். இப்பதானே தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால ஆசீர்வதித்து வாழ்த்தி அனுப்புறேன். போங்க, மகராசனா இருங்க. நீங்க எல்லாரும் குறை சொல்லிட்டீங்க. அதே திருப்பி நான் உங்களையெல்லாம் பார்த்து ஒரு குறை சொன்னா எவ்வளவு நேரம் ஆகும்? என்னை பத்தி சொல்ல உங்களுக்கு எல்லாம் குறை இருந்த மாதிரி உங்களை பத்தி சொல்ல எனக்கு குறை இருக்குமா இருக்காதா? இப்ப இது இந்த இடத்துல இருக்கிற எனக்கு அது சரியா இருக்குமா? சரி, எது சரியோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். அது எப்படி சிரிச்சுக்கிறதா அழுதுகிறதான்னு தெரியல. ஒருவேளை எங்க இறை முருகன் ஒரு தடவை ஐபோன்ல பேசணும் யார்கிட்டன்னு ஆசைப்பட்டாரா? வள்ளிட்டு பேசுறது. தங்கச்சி, இவர் நம்மாலு காணிக்க செலுத்தும் போது ஒன்று இடது கையில் அலைபேசி வச்சுக்கிட்டு போட்டிருக்கலாம். சரி, போட்டாரு. அதை எடுத்து அவர் அலைபேசி தானே உறுதி இருந்து கொடுத்து விட்டுருக்கணும். அதுக்கு என்ன இது முறை இருக்கு, ஒழுங்கு இருக்கு? அதுல யாருக்கு வச்சு என்ன பண்ண போறாங்க? வித்து உண்டியில காசா போட்டுருவாங்களா? இல்ல என்ன பண்ணுவாங்கன்னு இருக்குல்ல சட்டம். திருப்பூர் முருகன் கோயிலுக்குன்னு தனி சட்டம் இருக்கா? படம் பார்த்து கெட்டு போறதுதான் பாளையத்தம்மனா? இந்த குழந்தைய உள்ள போட்டீங்க, இந்த குழந்தை இனி எங்களுக்கு தான் அப்படின்னு. சரி, ஒரு குண்டை போட்டுட்டாரு அவரு. இருக்காதியா ஒரு 10 நாள் ஒரு வெடிக்கும் போது இல்ல போட்டீங்க குண்டு எங்களுக்கு தான், நீங்க போங்கன்னு சொன்னீங்கன்னா ஐயோ கால கொடுமை. அதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம் இல்லை. ஆனால் நடந்தா நாங்க போட்டிடுவோம், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்க வந்தா அது உள்ளாட்சி துள்ளாட்சி, அதுல நானே நல்லாட்சி கொடுக்கும்போது அங்க என்ன ஒரு உள்ளாட்சின்றோம். வேறு வரைக்கும் நானே உண்டி தண்ணி ஊற்றும் போது அங்க எதுக்கு அங்க ஒரு வேலைக்காரன், அப்புறம் எதுக்கு வட்டாட்சியர், அப்ப கிராம அதிகாரி, அப்புறம் மாவட்ட ஆட்சியர், மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க இவ்வளவு இருக்கும்போது இந்த ஊழல் லஞ்சத்திற்கான தொடக்கமே அங்கதான் ஆரம்பிக்குது. சாதிய மத மோதல்களும் அங்கதான் ஆரம்பிக்குது. எதுக்கு எம்ஜிஆர் ஆண்ட 13 வருஷம் அந்த அவர் ஆட்சி காலத்துல 9 ஆண்டுகள் என்னமோ நடக்கலையே. சரி, ஒரு தடவை உள்ளாட்சி நடத்தாம நான் ஆட்சி நடத்தி காட்டுறேன், ஏதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்க. இந்த உள்ளாட்சி அதிகாரங்களால நடந்தது அதிகப்படியா ஊழல் லஞ்சம் சுரண்டல் இது நடந்திருக்கா? இல்ல எதுவும் நல்ல நிர்வாகம் நடந்திருக்கா? ஏதாவது சொல்லுங்க. நீங்க இத்தனை ஏரி குளங்களை தூர்வாகி இருக்காங்க, இவ்வளவு மரக்கண்டுகளை நட்டு வளர்த்திருக்காங்க, இவ்வளவு நீர்த்தேக்கங்களை உருவாக்கி இருக்காங்க, சாலைகளை இப்படி சீரமைச்சிருக்காங்க, ஏதாவது சொல்லுங்களேன். அதான் வேறு வரைக்கும் போய் கொள்ளையடிக்கிறது. அப்புறம் எதுக்கு மாவட்ட ஆட்சியர் வச்சிருக்கீங்க? வட்டாட்சியர் எதற்கு?
VA1 ஒன்று போட்டிருக்கீங்களா கிராம அதிகாரிகள், அவங்கெல்லாம் அதுக்கு ஒரு கொடுமை. இடைத்தேர்தல் நடந்தால் நாங்கள் போட்டிடுவோம், உறுதியாக போட்டிடுவோம். யாரு யாரு தெரியல எனக்கு. இது வந்த செய்தி வந்து தம்பி திருமகன் நீவேராவோட தம்பி ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கு கொடுக்குறதுன்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டாங்க. அது அவங்க முடிவு, அவங்க கூட்டணி, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நாங்கள் போட்டிடுறோம். அவர் என்ன ஆரிய படை கிடந்த பாண்டியன் என்ன இல்லை சலையலங்கானத்து செருவன்ற பாண்டியனா இல்லை என்னது இல்லை கோனேரி மைவன்ற குலசேகர பாண்டியனா யாரு? உலகத்துல சாராயம் விற்கிறதுக்கு எனக்கு ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காங்கன்னு பேசுறதெல்லாம் இந்த நாட்டில் ஏன் ஒரு கொடுமை. ஒரு பக்கம் சுகாதாரத்துறை அமைச்சர், ஒரு பக்கம் சாராயம் விற்கிறதுக்கு ஒரு அமைச்சர், நடுவில் மனித வளம் மேம்பாட்டுக்கு ஒரு அமைச்சர். எது குடித்து வரும்போது நாலு மனித வளம் மேம்பட்டுருவா இல்லை என்னத்தையோ ஒன்று போய் கொடுமை நடக்குது. காசு வச்சிருக்கீங்க, கொள்ளையடிச்சு பணம் வச்சிருக்கீங்க, வேற என்ன இருக்கு? பெரிய கட்சி, பெரிய கட்டமைப்பு, 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள், அதிகாரத்தில் இருக்கீங்க, பல முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்தோம்னு சொல்றீங்க. நீங்க நாட்டின் முதல்வர் அல்லது துணை முதல்வர் அல்லது அந்த கட்சியின் அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது மக்கள் தானாக வந்து கூடுவாங்களா? காசு கொடுக்காம வருவாங்களா? சொந்த கட்சிக்காரன் காசு கொடுக்காம, சாப்பாடு கொடுக்காம, சாராயத்துக்கு பணம் கொடுக்காம வருவானா? உங்களால சொல்ல முடியுமா? அப்புறம் சொந்த கட்சிக்காரனே காசு கொடுத்தாதான் வேலை செய்வான், தேர்தலுக்கு வாக்கு போடுவான். அப்புறம் என்ன அது ஒரு கட்சி? அப்புறம் அது போயிட்டு இருக்கீங்க. பாஜகவினராலதான் நாட்டு மக்களுக்கு ஆபத்து இருக்கு. சும்மா 19 ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. யாரால யாருக்கு ஆபத்து? என்ன ஆபத்து? உளவுத்துறை யார்கிட்ட இருக்கு? ரா யார்கிட்ட இருக்கு? இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிறீங்க, ரா வச்சுக்கிறீங்க, எல்லாம் வச்சுக்கிறீங்க, விஜிலன்ஸுங்கிறீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, அவ்வளவு பெரிய ராணுவ படை வச்சுக்கிறீங்க. எங்க உயிருக்கு ஆபத்துங்கிறீங்க. ஏன் நாட்டாளுற பெருமக்கள் உங்களுக்கே ஆபத்துனா சாதாரண எங்களுக்கு என்ன 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 நிலைமை? சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு கூடாது தங்கச்சி. ஆபத்துனா யாரால ஆபத்து? எதனால ஆபத்து? ஆபத்துனா ஏன் நடவடிக்கை எடுக்கல? தீவிரவாதி ஊடுருவிட்டார்கள்னு பேசுறதுக்கு ஒரு நாட்டில் எதுக்கு இவ்வளவு கட்டமைப்பு, இவ்வளவு அதிகாரம்? தீவிரவாதி ஊடுருவும் போது என்ன பண்ணிட்டு இருந்தான்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? ஒரு வாயில் காவலன்னு நீங்க எதுக்கு போடுறீங்க? வாட்ச்மேனை திருடன் வரும்போது தடுத்து பிடிக்கவா, வந்து திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? சொல்லுங்க, நீங்க எதுக்கு போட்டிருக்கீங்க? சும்மா வந்து சொல்றது எங்களுக்கு பாதுகாப்பு. நாட்டின் பிரதமரே எனக்கு இப்ப உயிருக்கு ஆபத்துங்கிறாரு. அப்ப அவருக்கு கீழே வாழ்ற குடிமக்கள் எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? சும்மா ஏதாவது பழி போடுறது. யாரால ஆபத்துன்னு சொல்றதுன்னா இஸ்லாமியர்களால ஆபத்து. இஸ்லாமியர்களுக்கு வேலையே தினம் கொண்டுகிட்டே வர்றதுன்னா உங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? பிஜேபி RSSக்கு ஒரு கோட்பாடு இருக்கா? எதுலயாவது உறுதியா இருக்கீங்களா? நாட்டில் அதிகப்படியா ஏற்றுமதி செய்யற கறி எது தங்கச்சி? மாட்டுக்கறி. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் நம்பர் 1 நான் சொல்லும் போது சிரிச்சிங்க, அவரே சொல்லிட்டாரு. அதிகப்படியா அந்நிய செலாவணியை ஈட்டுகிற, வருவாயை ஈட்டுகிற தருகிற ஒரு இது மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யப்படுகிற நாடுகள் எது? யாராவது சொல்லுங்க. அவ்வளவும் இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகள். மறுக்கிறீங்களா ஏற்கிறீங்களா? அப்ப இஸ்லாமியனுக்கு கறி அனுப்பி விடுவ, ஊட்டி விடுவ, கிறிஸ்தவனுக்கு கறி அனுப்பி விடுவ, அவன் கொடுக்குற காசை வச்சு இது பண்ணுவ, அதே கறியை உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவ. இது ஒரு சட்டம். நான் மாட்டுக்கறி சாப்பிட்றத விட்டுறேன், என் உணவை உறுதி செய். அப்புறம் நான் எதை சாப்பிடணுங்கிறத முடிவு செய். அதானே ஆட்சியாளனுடைய கடமை. ஏன் பட்னி போட்டுற? நான் நண்டை திங்கிறேன், நத்தையை திங்கிறேன், எலிய கூட தின்னு, பூனையை கூட தின்ட்டு போறேன். உனக்கு என்ன? நீங்க வெங்காயம் வெள்ளை பூண்டு கூட தான் திங்க மாட்டேங்கிறீங்க. நாங்க ஏதாவது கேட்கிறோமா? சொல்லுங்க. எந்த கோட்பாட்டில் நீங்க சரியா இருக்கிறீங்க?
உங்களுக்கு நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலை கிடையாது. சாமி சாமின்னு பேசிட்டு இருந்தீங்க. வாழுகிற பூமியை பற்றி ஒரு நொடி கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இந்த மலையை வெட்டி கொண்டு போகிறத பற்றி உங்கள் கவலை, மணலை அள்ளி விற்கிறத பற்றி கவலை, நச்சு ஆலைகளை நிலமெங்கும் நிறுவி புவி வெப்பமானது, காற்று மாசுபட்டது, பருவநிலை மாற்றம், அதை பற்றிய கவலை ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியனை எழுத்துறணும், இஸ்லாமியனை எழுத்துறணும். என்னமோ பாபர் எல்லாரையும் விட்டுட்டு போன மாதிரி. இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு? யார் இஸ்லாமிய? நேத்து யாரு? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா. இன்னைக்கு யாரு? இந்த மாதிரி ஒரு நாடை நீங்க பார்த்திருக்கீங்களா? என் தம்பி யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை ஏற்றுட்டாருங்க. இப்ப அவர் சிறுபான்மைங்க. என் தம்பியை பெத்த எங்க அப்பா இருக்காருல இளையராஜா, அவர் பெரும்பான்மைங்க. ஒரு நாட்டை பத்தியெல்லாம் எப்படின்னு புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஏஆர் ரஹ்மான் இருக்காருல்ல என் அன்பு சகோதரர், அவர் சிறுபான்மைங்க. அவருடைய சொந்த அக்கா பையன் இருக்காருல்ல என் தம்பி ஜிவி பிரகாஷ், அவர் பெரும்பான்மைங்க. இந்த கொடுமை உலகத்துல இந்த நாட்டை தவிர ஏதாவது எங்கேயாவது இருக்கா பத்தியில? மதத்தை வச்சு மனிதத்தை கணக்கிடுறது உலக நாட்டுல எந்த நாட்டு வரலாறுல இல்லை. இந்த நாடு ஒண்ணுதான். கொடுமை.